ஓம் நமச்சிவாய். காலபுருஷ தத்துவத்துல நமது முன்னோர்கள் சொல்லி வைத்துட்டு போயிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி மண்டலம் தான் பார்த்தீங்கன்னா முதன்மையாக சொல்லியிருக்காங்க. அதில் மேசராசிக்கு தான் பார்த்தீங்கன்னா முதன்மைத்துவம் கொடுத்து வைத்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மேசராசியில தான் பாருங்க ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவானின் அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் கலஸ்தரத்தை சொல்லக்கூடியதும் உறவுகளை சொல்லக்கூடியதும் அப்படிங்கிறதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருக்கு. அதற்கு அடுத்தது பாருங்க அந்த ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் நட்சத்திரம் அங்க இருக்குது. இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எதற்கும் துணிந்தவர்களாக இருப்பார்கள். எதை பத்தியும் பாத்தீங்கன்னாக்கா அச்சம் கொள்ளக்கூடியவர்களும் கிடையாது இவர்கள். இவர்கள் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சிந்தனையோட எதையும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்து உயர்நிலைக்கு கொண்டு போகுது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க 2ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், அதே நேரத்தில் கலஸ்தரஸ்தானம், உறவுகள், தொழில், அதாவது கூட்டு தொழில், இது மாதிரி சொல்லக்கூடிய அதிபதினு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இந்த பரணி நட்சத்திர அதிபதி இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா தனது குடும்பம், பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், அதே நேரத்தில் மனைவி இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிகாரர். அதே நேரத்தில் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால புத்திரர்களுக்கு தான் இவங்க பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதும். அதாவது குடும்பம், மனைவி, புத்திரர்கள், தன விஷயங்கள், வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இருந்துக்குவாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எதிரிகளுக்கு கண்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இவங்க அச்சப்படுறது கிடையாது. எதையும் சமாளிக்கும் திறமை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க. அப்போ நீங்க இன்னொன்று கேட்கலாம், அப்போ மேசராசிக்கு மட்டும்தான் அப்படியா? மேசராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் தானே சிம்மத்திலையும் தனுசுலையும் இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேசராசிக்கு மட்டும்தான் பகை கிரகங்களின் தொடர்பே இல்லாமல் இருக்கும். பகை கிரகங்கள் எந்தவித கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஆனா சிம்மத்திலையும் தனுசுலையும் பார்த்தீங்கன்னாக்கா பகை கிரகங்களின் தொடர்பு இருக்கும். அதனால்தான் நமது முன்னோர்கள் மேசராசியை முதன்மை ராசியாக வைத்து அதில் முக்கியமான நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த பாவகத்தின் நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே கொடுக்கும் அப்படின்றதுதான் எல்லோரும் முக்கியமான விஷயம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகை கிரகங்கள், அதாவது அந்த ராசிக்கு பகை கிரகமாக சொல்லக்கூடிய புதன் பகவானின் நட்சத்திரமோ அல்லது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானின் நட்சத்திரமோ அங்கே இருக்காது. சனி பகவானை தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ராசிங்கிறது மேசராசி. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அந்த இடத்துல நீசமாயிடுவார். அதே நேரத்தில் புதன் பகவான் நட்சத்திரத்தில் அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த ஒரு இதில் வச்சுக்கிறல. ஏன்னா அது பகை கிரகமாக அவர் நினைக்கிறதுனால புதன் பகவான் எப்போதுமே அந்த ராசியுடன் ஒத்து போறது கிடையாது. ஓம் நமச்சிவாய, வாழ்க வளமுடன்.